உங்கள் விசாகம் சக்தி யூடியூபர் பி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்று கேட்டால், மத்திய அரசு அறிவித்திருக்கும் செயல்படுத்த இருக்கும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அந்த திட்டத்திற்கு அதிசயிக்கும் விதமாக வைகோ விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதனை நாங்கள் தான் தொடர்ந்து வலியுறுத்தி செயல்பாடு கொண்டு வந்தது என்று திமுக இது சொந்த கொண்டாட நினைக்கிறது, காங்கிரஸ் நினைக்கிறது. அது விஷயம். அதாவது சுதந்திர இந்தியாவில் 1952 சுமார் 50 வருடங்களுக்கு மேலாக, அதாவது 1952 முதல் 1970 வரைக்கும், 80 88 வரைக்கும், அதன் பிறகு 91 96 வரைக்கும், அதன் பிறகு 2004 முதல் 2014 வரைக்கும், ஆக இத்தனை வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அப்போதெல்லாம் இவர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அக்கறை இல்லை. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்தும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்தும் அதனுடைய அவசியம் குறித்தும் தற்பொழுது அதனை செய்து முடிக்க முற்பட்டு வருவார்கள். கண்ணமூடிக்கொண்டு பாரதிய ஜனதா செய்யும் திட்டங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வரும் அந்த கட்சிகள் இன்று அதிசயிக்கும் விதமாக ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? கொடூர சம்பவம் நடந்தது பயங்கரவாதிகளால் காஷ்மீரில். அந்த சம்பவத்துக்கு நாடே, உலக நாடுகளே ஆதரவு தரும் பொழுது, இந்தியாவுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வரும் பொழுது இவர்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த செயலை கண்டிக்காமல் அந்த செயலை செய்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தருவதாக பேசினார்கள். இப்படி இருக்கையில் இந்த திட்டத்திற்கு திடீரென ஆதரவு தந்திருப்பது, வரவேற்கிறோம் என்று சொல்வது அதிசயமாக இருக்கிறது. என்ன அவருடைய மனமாற்றமே தெரியவில்லை. இதற்கு நாங்கள் தான் முதல் காரணம் என்று திமுக சொந்தம் கொண்டாடுகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் தான் முதல் காரணம் என்று கொண்டாடுறோம். இவருடைய வித்தியாசமாக இருக்கிறது. இவருடைய ஆதரவு, விடுதலை சிறுத்தை வைகோவுடைய ஆதரவு கண்ணமூடிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர்கள் இன்று இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். என்ன இந்த திடீர் மனமாற்றமா என்று தெரியவில்லை. ரைட்டு, ஏதோ நல்லதுக்கு வரவேற்பதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் செய்யுங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம்.